மக்களை வணக்கம். ஈசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மழை நேரத்தில் புத்து மேலே பறக்கும்ல. சரி, அதை பற்றி சங்க இலக்கியத்தில் எதனா டேட்டா இருக்கா? சங்க இலக்கியம் அப்படின்னு நான் சொன்னாலே 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அதை பதிவு செஞ்ச கவிதை தொகுப்பு அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சங்க இலக்கியம் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்ல போகிறேன். அப்படி சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய அகநானூறு என்ற அந்த கவிதை தொகுப்பு பாடல் எண் 394. அப்படி ஈசல் என்னதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு போனா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நம்ம தமிழ் இலக்கியத்தில் தலைவன் தலைவி என்ற சொல் வரும். காதலர்கள் அப்படி எடுத்துக்கலாம். பொதுவாக இரவில் சந்திச்சுட்டு போகக்கூடிய அந்த காதலனை இந்த தலைவி ரொம்ப வருத்தப்படுறா. என் திருமணமே செஞ்சுக்காம வந்து பார்த்துட்டு மட்டும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இந்த தலைவியினுடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட தோழி அந்த தலைவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க. இங்க பாருப்பா, ஒருவேளை நீ எங்க தலைவிய திருமணம் செஞ்சுக்கிட்டா உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்றாங்க. அவங்களுடைய லேண்ட்ஸ்கேப், அவங்க இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெருமையை சொல்றாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எங்க காட்டுல கலாக்கா இருக்குது, நல்ல புளிப்பு இனிப்பு நிறைந்தது. அப்புறம் இனிப்பா இருக்கக்கூடிய விளாம்பழம் இருக்கு, சுத்தமான ஆட்டினுடைய தயிர் இருக்கு. அப்புறம் கரையான் புத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஈயல் சொல்றாங்க. அது பேர் வந்து நம்ம ஈசல் சொல்றோம். அந்த ஈசலை வெண்புளி பொங்கல் சோறு அப்படின்றாங்க. புளிப்பும் இனிப்பும் கலந்த அந்த வரகரிசி பொங்கல்ல இந்த ஈசலை நாங்கள் போட்டு தருவோம், நீயும் சாப்பிடலாம், உங்களுடைய நண்பர்களும் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, அப்புறம் இங்க மாட்டினுடைய வெண்ணெய் இருக்கு, அதை உருக்கி நீங்க நெய்யா எடுத்து சாப்பிடலாம். அப்புறம் நீங்க ஒருவேளை அப்புறம் உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்ட உங்க மனைவி உங்களுக்கு பால் சோறு கொடுப்பாங்க, நீங்க சாப்பிடலாம். எங்க நிலமானது இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் ஆடை வரவழைக்க விசில் அடிப்பாங்க. அப்படி விசில் அடிக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு புதர்கள் இருக்கக்கூடிய முயல்கள் பயந்து ஓடக்கூடிய ஒரு வளமையான நிலம் எங்களுடையது. இந்த நிலத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் என் தோழி திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமண வாழ்க்கை தமிழர்களுடையது எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த பாடலில் வரக்கூடிய இன்னொரு குறிப்பு வந்து பந்தக்கால் நடுறதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல, நம்ம திருமணம் அப்படின்னா பந்தக்கால் நடுறது ஒரு தொடக்கமாக இருக்குது. அப்படி அந்த மரபின் வழி நீட்சியாக சங்க இலக்கியம் இருக்குது. சங்க இலக்கியத்தை சரியாக படிக்காதவங்க, சரியாக புரிஞ்சிக்காதவங்க இது பழம் பெருமை, இதில் ஒன்றுமே கிடையாது, இதில் தமிழர்களுக்கு தேவையான செய்தி இல்லை அப்படின்றது நான் எதுவும் சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சங்க இலக்கியம் படிங்க, அவ்வளோ அழகான செய்திகள், நம்ம தமிழர்களுக்கான வாழ்வியல் எச்சங்கள், மரபு நீட்சி இருக்குது. நன்றி, வணக்கம்.